காஷ்மீர் மாநிலத்தின் ஜம்மு பகுதியில் கத்ரா என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மாதா வைஷ்ணவா தேவி மெடிக்கல் காலேஜ், அந்த கல்லூரி தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. நாம் எல்லாம் சமூக வலைத்தளங்களிலே ஒரு வீடியோவை பார்த்திருப்போம். அந்த மூடப்பட்ட மருத்துவக் கல்லூரி முன்னால் நின்று ஆர்எஸ்எஸ் சென்பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை கொடுத்து மகிழ்ந்த காட்சியை நம்ம பார்த்திருப்போம். உலகத்திலேயே ஒரு மருத்துவக் கல்லூரி மூடப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கக்கூடிய ஒரே கூட்டம் இந்த சங்கி கூட்டம் தான். அதை நம்ம காஷ்மீர்ல பார்த்தோம். இந்த கல்லூரி மூடப்பட்டதற்கான காரணம், கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று அந்த மருத்துவக் கல்லூரியில் 50 இடங்களுக்கு சுமார் 42 இடங்களிலே முஸ்லீம் மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ எப்படி இவ்வளவு முஸ்லீம் மாணவர்கள் வெற்றி பெற்று இந்த மருத்துவக் கல்லூரியில் நுழைந்தார்கள் என்ற கேள்வியை காஷ்மீரை சேர்ந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சங்பரிவார அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் எழுப்பி இன்றைக்கு அந்த கல்லூரி மூடுவிழா கண்டிருக்கின்றது. காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதாவது மத அடிப்படையில அந்த கல்லூரியில எந்த அட்மிஷனும் நடக்கல. அந்த கல்லூரிக்கு நாட்டின் மற்ற மருத்துவக் கல்லூரிகள் எப்படி நீட் நுழைவுத் தேர்வை வைத்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த கல்லூரிக்கும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ காஷ்மீர் மாநிலத்தில் 70% முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம். இப்போ நாட்டிலேயே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தில் அப்போ 80% மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று அந்த மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களாக நுழைஞ்சிருக்கிறாங்க. இதை பொறுக்க முடியாமல் இந்த சங்பரிவார கூட்டம் மத்திய அரசினுடைய மருத்துவக் கல்லூரிகளை கண்காணிக்கக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மூலமாக அந்த கல்லூரிக்கு கல்லூரிக்கான அங்கீகாரத்தை ரத்து செஞ்சிருக்கு. இதில் கொடுமை என்னன்னா, கல்லூரியினுடைய பெயரே கல்லூரியுடைய பெயரே ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தின் பெயர் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு இந்து கடவுளுடைய பெயரை வைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை முஸ்லிம்கள், அங்கே காஷ்மீரில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சங்பரிவார கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, காஷ்மீர் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, ஜம்மு இந்துக்களுக்கு சொந்தமானது, அதே போல லடாக் பௌத்தர்களுக்கு சொந்தமானது என்று மத ரீதியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிளவுபடுத்தி இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, காஷ்மீர் மாநிலத்துக்கு வர வேண்டிய மிக முக்கியமான ஒன்றிய அரசு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்கன்னா ஜம்மு பகுதிக்கு கொண்டு போறாங்க. குறிப்பாக ஐஐடி, ஐஐஎம் போன்ற ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்களை காஷ்மீர் பகுதிக்கு கொண்டு போகாம ஜம்மு பகுதிக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே போல நேஷனல் லா யூனிவர்சிட்டி, தேசிய சட்ட பல்கலைக்கழகம், அந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகம் காஷ்மீருக்கு வர வேண்டிய அந்த பல்கலைக்கழகத்தை அதையும் மாநிலத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய ஸ்ரீநகருக்கு பக்கத்துல கொண்டு வராம என்ன பண்றாங்க, ஜம்மு பகுதிக்கு தான் அதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல உமர் அப்துல்லா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. மருத்துவக் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வான நீட் என்ற நுழைவுத் தேர்வை ஒன்றிய அரசு தான் நடத்துது. அதில் வெற்றி பெற்று வரக்கூடிய மாணவர்கள் தான் அங்க மருத்துவ மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தவிர யாரும் மதத்தின் அடிப்படையில் அங்க யாருக்கும் அட்மிஷன் கொடுக்கல. இப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த கல்லூரியினுடைய அங்கீகாரத்தை ஒன்றிய அரசு ரத்து செஞ்சிருக்கிற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறாரு. இந்த சங்பரிவார கூட்டங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாட்டில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி முழுக்க முஸ்லிம்களுடைய பங்களிப்பால் உருவாக்கப்பட்ட சர் சையத் அகமது கான் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த மருத்துவக் கல்லூரியின் பெயர் என்ன தெரியுமா? ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ். அப்போ முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துடைய மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு மதச்சார்பற்ற தலைவராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் இந்துக்கள். அப்ப இவ்வளவு ஒரு நல்லிணக்கத்தோடு இந்த நாட்டில இந்துக்களும் முஸ்லிம்களும் செயல்பட்டு வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இந்த சங்பரிவார கூட்டம் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பிளவுவாத அரசியல் மூலமாக அதிகாரத்தை அடைவது மட்டுமல்ல, அதன் மூலமாக நாட்டில பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவருடைய திட்டம். இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கிட்டா, பஞ்சாப் மாநிலத்துல அதிகமான மக்கள் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள். காஷ்மீர்ல 70% முஸ்லிம்கள் வசிக்கின்றார்கள். ஆனால் பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா 60% சீக்கியர்கள் வசிக்கின்றார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களுக்கு சீக்கிய மத குருக்களுடைய பெயர்கள் தான் வைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசு கல்வி நிறுவனங்கள்ல சீக்கியர்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க. அங்க போயிட்டு இந்த சங்கி கூட்டம் இந்த பிரச்சனையை கிளப்பாது. ஏன்னா கிளப்பினா அங்க வேற மாதிரி அடி விழுமா அவங்களுக்கு தெரியும்.
அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, காஷ்மீர் மாநிலத்தை குறிவைத்து இது போன்ற கேடுகெட்ட செயல்களிலே இந்த சங் பரிவார கூட்டம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இதே போன்ற பிளவுவாத வேலையைத்தான் தமிழ்நாட்டிலும் இவர்கள் செயல்படுத்த நினைக்கின்றார்கள். மக்கள் இதை உணர்ந்து ஒற்றுமையோடு இருந்து இவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். நன்றி.